இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம குழந்தை வளர்ப்பு அந்த தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தை வளர்க்குறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. எனக்கு மட்டும் கொஞ்சம் அறிவும் கொஞ்சம் திறமையும் இருந்தால் என் குழந்தைய இன்னும் நான் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். ஒரு பைபிள் வசனத்தோடு தொடங்குவோம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்ப்பதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி யார் கண்டுபிடிங்க பகுதியை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி: பழைய ஏற்பாட்டில் செல்வம் மற்றும் தீர்க்காயுளை கேட்காமல் ஞானத்தை கேட்டது யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சாலமோன், ஆப்ஷன் பி தானியேல், ஆப்ஷன் சி ஆபிரகாம், ஆப்ஷன் டி எலியா. உங்களுக்கான பதிலை CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய குழந்தைகளை தேவனுடைய வழியில் நாம் வளர்க்க வேண்டும். அது ரொம்பவே அவசியம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க லக்னோவிலிருந்து நோவா மணி அவங்கள சந்திக்க போகிறோம். குழந்தை வளர்ப்பில் இவங்களுக்கு எப்படி அந்த ஞானத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். பெற்றோராகிறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா நாங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தோம். எங்கே போகணுன்னாலும் போயிடுவோம். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா தினமும் அவங்க பின்னாடி ஓடுதலையே எங்கள் நேரமெல்லாம் செலவாயிடுச்சு. எங்கள் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்களோட பொருளாதார நிலைமையும் கூட குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட தேவைக்கும் குழந்தைகளோட தேவைக்கும் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் நாங்கள் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில இருந்தோம். நோவாவும் அவர்களுடைய மனைவியும் தங்களால் இயன்றவற்றை சிறப்பாக செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் பொருளாதார நிலைமை மோசமானதின் காரணமாக அவர்கள் நிறைய கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கவலைப்படவும் செஞ்சோம். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஸ்கூலுக்காக வாழ்க்கைக்காக நான் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேனோ ஒரு நாள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சே போச்சு. அந்த நாள் தான் எனக்கு ரொம்பவே ஒரு சவாலான நாளாக இருந்துச்சு. ஒரு தகப்பனா எனக்கு இந்த விஷயம்தான் தோணுச்சு. நான் செய்ய விரும்பினது, என் மனைவி கிட்ட எனக்கு இருந்த எதிர்பார்ப்பு, அப்புறம் என் மனைவியோட விருப்பங்கள், அவங்களுக்குன்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு அவசியமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் எப்படி பூர்த்தி செய்ய போறேன், எப்படி நான் செஞ்சு முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நம்மளோட குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சேன். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருந்தது. எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாத ஒரு நிலைமை அது. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் அவர்கிட்ட என்னோட தேவைகள் எல்லாத்தையும் சொன்னேன். என்னால இத்தனை விஷயங்களையும் பார்த்துக்க முடியல. நான் அவர்கிட்ட சொன்னேன். தேவன் எனக்கு அந்த நேரத்துல நிறைய பலத்தை தந்தாரு. தேவன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சாரு. எல்லாமே சரியாகிடும்னு நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். நம்பிக்கை வைக்கிறது அது வேற விஷயம். ஆனா நடைமுறையில நான் பாக்குறப்ப அது எப்படி நடக்கும்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நோவா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தார். இருந்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் ஆக ஆக அவர்களுக்கு இருந்த சவால்களும் மாறிக்கொண்டே இருந்தது. இவைகள் எல்லாவற்றிற்கும் நடுவில் தன்னுடைய பிள்ளைகள் தேவனை குறித்து இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி அவரிடத்தில் இருந்தது. பிள்ளைங்க பெரியவங்களா வளர்ந்தப்ப தேவன் கிட்ட நீங்க இப்படித்தான் கேட்கணும், தேவனுக்கு பக்கத்துல நீங்க இருக்கணும், உங்களுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் அவருக்கு முன்னாடி நீங்க வைக்கணும், தேவன் கிட்ட கேளுங்க, தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி வளர்த்து வந்தேன். ஆனா நிறைய நேரம் பிள்ளைங்க அதுக்கு என்ன கேலிதான் பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ண சொல்றீங்க, தேவன் கிட்ட கேட்க சொல்றீங்கன்னு என்ன கிண்டல் தான் பண்ணாங்க. நோவா ஒரு தகப்பனாக இருக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து தேவனிடத்தில் உதவி கேட்டு அவர் தன்னுடைய குறைவில் தேவனுடைய கரத்தை கண்டார்.
குடும்ப சொத்தை வித்து தான் நாங்கள் அவனை அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. தேவன் அவனையும் கூட ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு அவன் கனடாவில் இருக்கான். அவன் நாங்கள் அனுப்புனது மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் கூட அவனுக்கு சில போராட்டங்கள் இருக்கத்தான் இருந்துச்சு. கனடா மாதிரி நாடுகளில் அங்கே இருக்கிற சிட்டி மாடர்ன் வாழ்க்கையில் பிள்ளைங்களை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. நாங்கள் அடிக்கடி அவனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவோம். அவங்களோட ஒவ்வொரு சூழல்லையும் உதவி செய்யறது. அவனுக்கு வேலை இல்லை, அதாவது நடுவில் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவன் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தான். அப்போ நாங்கள் அவனுக்கு இங்கேருந்து நானும் என் மனைவியும் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ரெகுலரா. தானியேல் சிங்கக்கூண்டுல இருந்தப்போ தேவன் அவன் கூட இருந்தாரு. அதோட அவர் சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாரு. இப்படி பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பெரிய பெரிய சவால்கள், பெரிய பெரிய புயல்கள், போராட்டங்கள் நடுவுல தேவன் தந்த அந்த சமாதானம் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு பெற்றோரா சின்ன வயசுல இருந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு சொல்லி தந்தோமோ, ஒரு பெற்றோரை எங்களோட பொறுப்பை நாங்கள் ஒழுங்காக செஞ்சோன்ற திருப்தி எங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல அவன் வாழ்க்கையில் அவன் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிள்ளைங்க புத்திசாலி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறப்ப தேவன் அற்புதமான முறையில், அதாவது என்னால் அதை செய்ய முடியலனாலும் எங்களுக்கு இருந்த போராட்டங்களையும் கூட அவரோட கிருபை எங்கள் கூட எப்பவுமே இருந்துச்சு. அதனால எங்களால் தெளிவாக அதை தாண்டி வர முடிஞ்சது. மொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவன் மேலே நம்பிக்கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். நோவா சாருடைய சாட்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஞானமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அதையும் பார்க்குறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே உங்கள் பிள்ளைகள் சொன்னபடி கேட்காம இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், அல்லது அவங்க ஆரோக்கியத்தை குறித்து அவங்களுடைய படிப்பை நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, தேவன் நம்ம கூட இருக்காரு. அவர் தான் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தருகிறார். அதனால் நம்ம தேவனிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலலாம் படிக்கும்போது எதையாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக படிக்கிறோன்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நம்ம கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம், நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டோம், அப்படி தானே? இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை கற்றுக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் குழந்தை வளர்ப்பில் உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை முதல்ல நீங்கள் செய்யணும். பைபிள் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச கடவாய். பைபிள் வசனம் சொன்ன மாதிரி அந்த பொறுப்பு முதல்ல நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஞானம் முதல்ல நமக்கு தான் தரப்பட்டிருக்கு. அந்த ஞானத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை செக் பண்ணுங்கள். அப்படி நாம் தேவனுடைய வழியில் நடப்பதற்கும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் தேவன் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறார். உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பைபிள் வசனங்கள் மூலமாக நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பேரண்ட்ஸ், பிரேயர் லைன் பிப்ரவரி 8 மற்றும் 18ஆம் தேதிகள்ல மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வர போறாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைங்களோட இதுல கண்டிப்பா கலந்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச பரிசு. அதனால அவங்களுக்காக கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பிற்கு ஞானம் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவனிடத்திலிருந்து அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நோவா சாருடைய சாட்சியை பார்த்தோம். அவர் பைபிள் வசனங்கள் மூலமாக அவருக்கு இருந்த அந்த பண பிரச்சனை,
அந்த குழந்தை வளர்ப்பிற்கு தேவையான ஞானத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பைபிள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் பலனை தராமல் நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பலனை தருது. ஏன் அப்படின்னா, பைபிள் வசனங்கள் தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நம்ம கிட்ட பேசும். இப்போ நம்ம சாம்சன் சாம் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க பைபிள் வசனங்கள் மூலமாக குழந்தை வளர்ப்பு பற்றி 5 முக்கியமான விஷயங்களை நமக்கு இவங்க சொல்ல போகிறாங்க. வாங்க பார்ப்போம். என்னோட முதல் குறிப்பு இதுதான். ஒரு தாய் தந்தையா இருக்கிறது தேவனோட முதல் ஆசீர்வாதம்ங்கிறத முதல்ல நீங்க ஏத்துக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனுக்கு நாம எப்பவும் நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு நம்மளால நன்றி சொல்ல முடியறப்பதான் நாம தேவனோட பிளஸ்ஸிங்க, அதாவது ஆசீர்வாதங்களை தினமும் நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம். 2வது விஷயம், நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனோட சந்தோஷத்தையும் பரிபூர்ணத்தையும் நாம தேடணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாத்துலயும் ஆண்டவரோட சந்தோஷத்தை தேடணும்னு இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. நம்மளோட வேலையா இருந்தாலும் சரி, நம்மளோட குடும்பமா இருந்தாலும் சரி, நம்மளோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி. 3வது விஷயம், பைபிள் வசனத்தோட அடிப்படையில உங்க குழந்தைகளோட சிறந்த ஒரு உறவை அமைச்சுக்கோங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. பைபிள் வசனம் நமக்கு உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை சொல்லித்தர்றதுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நாம பார்க்கிறோம். அதனால குழந்தைகளுக்கு நீங்க எப்போ ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கணும்னு விரும்பினாலும், நல்ல ஒரு வழியை காட்டணும்னு விரும்பினாலும், அப்ப நீங்க பைபிள் வசனத்தோட உதவியை நாடுங்க. 4வது விஷயம், உங்க வீட்ல உங்க குழந்தைகளோட ஒரு ஜெப நேரத்தை ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. சிறு வயசுல இருந்தே அவங்கள ஒரு குடும்ப ஜெபத்துல இணைங்க. ஒன்னா உட்காந்து பைபிள் வசனங்களை வாசிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஜெபத்துல நேரம் செலவு பண்ணுங்க. ஏன்னா சிறு வயசுல இருந்தே குழந்தைங்க உங்க கூட உட்காந்து பைபிள் வசனத்திலையும் பைபிள் வசன சூழல்லையும் வளர்றப்ப அவங்க எப்பவுமே நீங்க சொல்றத மீறவங்களா இல்லாம நீங்க சொல்ற பேச்ச கேட்கறவங்களா இருப்பாங்க. 5வது மற்றும் கடைசி விஷயம், நேரம் விலை உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தைகளோட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம நேரத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம குடும்பத்தோட சரியான நேரத்தை நாம செலவு பண்ணலன்னா வருங்காலத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்துருவோம். அதனால இந்த நேரத்தை நீங்க முக்கியமானதா எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைகளோட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்களோட முதலிடத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாசம் முழுக்க நாம குழந்தை வளர்ப்பு பற்றி பேசணும். பைபிள் வசனங்கள் உங்களோட இதயத்தை தொற்றுக்கும், உங்களை மாத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வசனங்கள் மூலமா தேவன் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சாம்சன் சார். பைபிள் வசனங்கள் மூலமா 5 விஷயங்களை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நம்ம எப்பவுமே தேவனுக்கு நன்றி சொல்லணும், தேவனுக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கணும், பைபிள் வசனங்களுக்கு நம்ம முதலிடத்தை தரணும். அது மட்டும் இல்லை, பெற்றோர்கள் குழந்தைங்கக்கிட்டையும் குழந்தைங்க பெற்றோர்கள்கிட்டையும் நேரத்தை செலவழிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும். இந்த 5 முக்கியமான விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும்
குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம குழந்தைங்களை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை நம்முடைய சொந்த அறிவுனால நம்ம செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுடைய சொந்த அறிவுனால உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும். தேவன் தருகின்ற ஞானமே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர அது நமக்கு உதவி செய்யும். அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க, நான் பலவீனனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருகிறார். நம்ம கூட ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது பார்க்குறோம், 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்? நான் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? நேராக கூட பார்க்க அந்த துணிவு இல்லாமல் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டது. இப்போ நம்மளும் கூட ஜெபிக்க போறோம். நம்மை தாழ்த்தி நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற எங்களுடைய குழந்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. அவங்கள நீங்க சந்திங்க கர்த்தாவே. அவங்க உமக்கு பிரியமில்லாத செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீங்க மன்னிப்பை தாங்க. உம்மை பற்றும் பயத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை நீங்க எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. நாங்க எங்க பிள்ளைங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை முதல்ல நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த ஞானத்தை தாங்க கர்த்தாவே, கிருபையை தாங்க கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிங்க. எங்க பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. நல்லா படிக்க ஞானத்தை தாங்க, பலனை தாங்க. பிள்ளைகளுக்கு எப்போதுமே உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எங்க பிள்ளைங்களை நாங்க புரிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்க தெரிஞ்சுக்க நீங்க உதவி செய்யுங்க. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. எங்க பிள்ளைங்க மேல நாங்க அன்பா இருக்க உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைங்களோட நாங்க நேரத்தை செலவு செய்ய நீங்க உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைங்க எந்த ஒரு தவறான கெட்ட பழக்கத்திலும் விழுந்து போகாதபடிக்கு உங்க கிருபை தாங்கி கொள்ளட்டும் அப்பா. உமது வல்லமை நிறைந்து கொள்ளட்டும் அப்பா. போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல முன்னேற்றத்தை எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தாங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தேவன் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. நம்மோட அறிவை நம்பாம நம்ம தேவனுடைய ஞானத்தை நம்ம நம்பும்போது நம்ம வழிகள் எல்லாமே சரியாயிரும். நம்ம தேவனுடைய வழிகளை நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடும். இந்த வசனத்தை நீங்க உறுதியா பிடிச்சிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன் அப்படிங்கிற வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பாடலை கேட்கும்போது. நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தருகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது. நம்ம நோவா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க ஒரு பைபிள் வசனம் மூலமாக எப்படி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க அதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, சாம்சன் சார் அவங்க சொன்ன மாதிரி பைபிள் வசனங்கள் மூலமாக அந்த 5 முக்கியமான விஷயங்களை குழந்தை வளர்ப்பில் நீங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க ஞானமாக வளருவாங்க. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இதில் பாடல்கள், சாட்சிகள், நன்கொடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.